மரவள்ளிக்கிழங்குலாம் சமைச்சு ரொம்ப நாள் ஆகுதுங்க. 2 நாளைக்கு முன்னாடி அத்தை ஊருக்கு போயிருந்தாங்க. போயிட்டு ரிட்டர்ன் வரையில வந்து மரவள்ளிக்கிழங்கு கொண்டு வந்திருந்தாங்க. 2 நாள் ஆச்சு இன்னுமே செய்யல. சரி மண்ணு நெறையா இருந்ததுன்னு சொல்லிட்டு மத்தியானமே வந்து தண்ணீல ஊற வச்சுட்டாங்க. நான் சாயந்தரமா என்ன பண்ணேன், எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு அத அப்படியே க்யூப்ஸா கட் பண்ணி கல்லுப்பும், மஞ்சத்தூளும் போட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தாச்சு. தாளிச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அத்தை வந்து பச்சை மிளகா பொரிச்சு குடுத்துட்டாங்க. அதையும் வச்சு தாளிச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்கையில பாப்பா வந்து ஃப்ரூட்ஸ் கேட்டுட்டு இருந்தா. ட்ராகன் ஃப்ரூட் தான் இருந்தது. ட்ராகன் ஃப்ரூட்டும் கட் பண்ணி குடுத்துட்டேன். 1 வீக்கா பாப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே சளி. அதனால ஃப்ரூட்ஸ் எதுவுமே கொடுக்க முடியல. டெய்லியும் ஒரு செவ்வாழைப்பழம் குடுத்துருவேன். சளி அப்படிங்கிறதுனால அவளுக்கு வந்து 1 வீக்கா எந்த ஃப்ரூட்ஸுமே கிடையாது. சரி ட்ராகன் ஃப்ரூட்னாச்சும் சாப்பிட்டும்னு சொல்லி கட் பண்ணி குடுத்தாச்சு. பாத்திரம் கழுவுற வேலையும் இருந்தது. சைட் பை சைடு அதையும் முடிச்சிடலான்னு சொல்லி பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து சிங்க்ல போட்டு கழுவுறக்கு ஆரம்பிச்சாச்சு. ஊர்ல இருந்து பாப்பாவோட கசின் வந்திருந்தா. அவளுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை அவள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தா. மவுத் ஆர்கேனும் வாங்கிட்டு வந்திருந்தா. அதை பார்த்ததையும் எனக்கும் சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. இந்த மவுத் ஆர்கன்லாம் நான் வந்து ரொம்ப சிறுசா இருக்கும்போது பார்த்ததை இப்போ ஹர்ஷிதா பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்து தான் பார்க்குறேன். பெரிய வெங்காயம்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா நீட்டமாக நறுக்கிட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகா, கடுகெல்லாம் போட்டு நல்லா தாளித்து வேக வச்சு அந்த கிழங்கையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதுக்கு வந்து கடைசியாக வந்து கார்னிஷிங்க்கு தேங்காய் போட்டால் சூப்பராக இருக்கும். பட் நான் வந்து தேங்காய் சேர்க்கல. சும்மா சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பிளாக் டீ வச்சேன். இங்கே வந்து பிளாக் டீ தான் குடிப்பாங்க. ஸோ அத்தை, மாமாவுக்கு, அப்புறம் குட்டி பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவளுக்கும் வந்து பிளாக் டீ வச்சு கொண்டு போய் கொடுத்தோம். எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா கிட்டேயே வாழை தோட்டமாக அன்னைக்கு ஈவினிங் வந்து நல்லா காற்றடிச்சுது. ஈவினிங் டைம் டீ வித் ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக இருந்ததுங்க. சாப்பிட்டு எல்லாரும் அப்படியே நான் பேசிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படியே உட்காந்து அப்படியே சூப்பராக முடிஞ்சிருச்சு.